தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் அருளி செய்த 3ஆம் திருமுறையில் அமைந்துள்ள நமச்சிவாய திருப்பதிகத்தை பற்றி தான், அதோடைய பொருளை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் அப்பர் செய்த அருளிய நமச்சிவாய திருப்பதிகத்தை நாம் பார்த்துட்டோம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் அப்படிங்கிற பதிகத்தை நாம் பார்த்துட்டோம். இப்போது திருஞான சம்பந்தர் அருளி செய்ததை நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிகத்தின் தலைப்பு பொது திரு நமச்சிவாய திருப்பதிகம், அதாவது நமச்சிவாய திருப்பதிகம் கௌசிகம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. கௌசிகம் என்பது இது பாடப்பட்ட பண்ணின் பெயர். சரி, இது எழுதப்பட்ட, அதாவது இயற்றப்பட்ட தலம் எது அப்படின்னா திருநல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஒரு ஊர். அதாவது ஊரின் பெயர் திருநல்லூர், பெருமணம் என்பது அங்கே உள்ள கோவிலின் பெயர். இது இப்பொழுது ஆச்சாள்புரம் அப்படின்னு இந்த ஊர் அழைக்கப்படுது. இந்த ஊர் சிவபெருமான், அதாவது இறைவனின் பெயர். ஏன்னா சிவலோக தியாகேசர், பெருமணமுடைய மகாதேவர். அம்மையினுடைய பெயர், அதாவது இறைவியுடைய பெயர் என்னன்னா திருவெண்ணீற்று உமையம்மை, ஸ்வேத விபூதி நாயகி, ஸ்வேத கல்யாணி. இத்தனையும் இவளுடைய பெயராக இருக்குது. இந்த இறைவனை போற்றி பாடிதான் அவர் இந்த நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடி அருளினார். சரி, இது எழுதப்பட்ட சூழல் எது அப்படின்னு பார்த்தோன்னா, இவருக்கு பெற்றோருடைய விருப்பப்படி திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த பிறகு இவர் இந்த தலத்திற்கு செல்கிறார். சென்று ஒரு பதிகம் பாடுறாரு. கல்லூர் பெருமணம் அப்படின்ற ஒரு பதிகத்தை பாடி முடிக்கிறாரு. அதன் பிறகு அவருக்கு இந்த தன்னுடைய சுற்றத்தவர், தன்னுடைய மனைவி, திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீலக்க நாயனார், இவங்களோட எல்லோரோடும் சேர்ந்து அவர் இந்த நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடி முடித்தவுடன் அங்கே இறைவனோடு சிவஜோதியில் அத்தனை பேரோடையும் சேர்ந்து ஒன்று கலந்ததாக பெரிய புராணம் நமக்கு கூறுகிறது. சரி, இப்போது இந்த பதிகம்தான் அவருடைய இறுதியில் எழுதப்பட்ட பதிகமாக இருக்கிறது. அவர் கடைசியாக எழுதிய பதிகம் இந்த நமச்சிவாய திருப்பதிகம்தான். சரி, இது பாடப்பட்ட பண் என்ன அப்படின்னா கௌசிகம் அப்படிங்கிற ஒரு தமிழ் பண் அப்படின்னு நான் சொன்னேன். இதற்கு இணையான கர்நாடக ராகம் என்ன அப்படின்னு பார்த்தா பைரவி அப்படிங்கிற ராகம்தான். இந்த பைரவி ராகத்தை இப்போ ஒவ்வொரு முறையும் நான் இந்த தேவார திருப்பதிகத்தை சொல்லும் பொழுது, திருவாசகத்தில் நான் அதை சொல்லலை, ஆனால் இங்கே தேவாரத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் பண் என்ன அப்படின்னு குறித்திருக்கிறாங்க. அதனால் ஓரளவு நாம் அந்த பண்ணை பற்றியும் அதற்கு இணையான ராகத்தை பற்றியும் நாம் அறிந்து கொண்டால் நமக்கு இசை அறிவும் இசைத்தமிழ் அறிவும் மேலோங்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் இவை எல்லாமே பண் சுமந்த பாடல்கள் அப்படிங்கிறதுனால அந்த ராகத்தை பற்றி சில தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இதில் பைரவி ராகம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பைரவி ராகம் என்பது என்ன அப்படின்னா நட பைரவி அப்படிங்கிற மேளகர்த்தா ராகத்துடைய ஜன்ய ராகம். அதாவது மேளகர்த்தா ராகம் என்பது அடிப்படை ராகம். அப்படி 72 அடிப்படை ராகங்கள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு ராகத்திற்கும் ஜன்ய ராகங்கள், அதாவது இவை தாய் ராகம் அப்படின்னு கொண்டால் அதற்கு குழந்தை ராகங்களாக பல ராகங்கள் இருக்கும். அப்படி இதனுடைய ஜன்ய ராகமாக பைரவி விளங்குகிறது. சரி, இந்த பைரவி அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஜன்ய ராகம் அப்படின்னு நான் சொன்னேன். இது ரக்தி ராகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ரக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு ஏற்ற ராகம். அதாவது மனதில் உள்ள பக்தியோ கருணையோ அதை வெளிப்படுவதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு ராகம் இது. அடுத்து இதை சம்பூர்ண ராகம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதாவது சம்பூர்ண ராகம் அப்படின்னா என்னென்னா எல்லா ஸ்வரங்களும் சரிகம பதனி அப்படிங்கிற அத்தனை ஸ்வரங்களும் அமைந்து இருப்பது தான் சம்பூர்ண ராகம். இதில் குறைவு இல்லாமல் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இதை பாஷாங்க ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்நியஸ்வரங்கள் வந்துட்டேன்னா அதை பாஷாங்க ராகம் அப்படின்னு சொல்லுவது உண்டு. இதில் ஆரோகணத்தில் சதுஸ்ருதி தெய்வத்தம் வரனால இதை அப்படி சொல்வதாக சொல்கிறாங்க. சரி, இந்த ராகமானது கர்நாடக கச்சேரியில் இறுதியில் பாடப்படுகிறது அநேகமாக. இது ஹிந்துஸ்தான் ராகங்களிலும், அதாவது அதில் ஹிந்துஸ்தானில் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலேயும் இது இறுதியாக பாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு கணராகம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா கணம் அப்படின்னா ஒரு கம்பீரம், காத்திரமான ராகமாக இது விளங்குகிறது. அதாவது அந்த இது
ஸ்வரங்கள் எல்லாமே அழுத்தமாக விழுகின்ற காரணத்தினால அப்படி சொல்லப்படுகிறது. இது ராகங்களின் ராணி அப்படின்னும் சில பேர் குறிப்பிடுறாங்க இந்த ராகத்தை. இதற்கு இணையான திரைப்பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கிடைத்தது திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணான்னு ஒரு பாட்டு இருக்குது. அது இந்த ராகத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரி, இப்போது நாம் இந்த பைரவி ராகத்தை பற்றி நாம் பார்த்தோம். இப்போது இந்த பாடலுடைய பொருளை, இவர் பாடிய பாடலுடைய பொருளை நாம் பார்க்கலாம். இந்த பாடல் இதனால் என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, திருமண தடை நீங்குவதற்கும் தீராத கடன் தொல்லையில் இருந்து மீழ்வதற்கும் சனி பாதிப்பு, அதாவது சனீஸ்வரருடைய பாதிப்பு அதிகமாக ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இதை ஓதப்படுகிறது. சரி, இப்போ இது முதல் பாடலை நாம் பார்க்கலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அதாவது இறைவன் மீது காதலாகி அன்பு கொண்டு பக்தி கொண்டு கசிந்து, அதாவது மனம் கனிந்து, கல் போல இருக்கிற மனம் கனிந்து உருகி கண்ணீர் மல்கி, அதனால் கண்களிலே நீர் வரும். கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை, அவ்வாறு உரைப்பவர்கள், இந்த பதிகத்தை ஓதுகின்றவர்களை நன்னெறிக்கு உய்ப்பது, நல்ல வீடு பேறு. நன்னெறி என்பது இங்கே வீடு பேரை குறிக்கிறது. அந்த நன்னெறிக்கு உய்ப்பது, வீடு பேறு அருளுவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது, 4 வேதங்களிலும் இதுவே உண்மை பொருளாக இருக்கின்றது. அதாவது இவர் திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார் என்றால், இவர் வேதங்களை எல்லாம் கற்று உணர்ந்து ஓத வல்லவராக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், அதற்கான மெய்ப்பொருள் நமச்சிவாய என்கிற மந்திரம்தான் அப்படிங்கிறாரு. அதாவது வேதத்தை சொல்லுவதற்கு ஓதுவதற்கு அறியாமல் இருக்கிறவர்கள் கூட இந்த வார்த்தை நமச்சிவாய அப்படிங்கிறதை உச்சரித்தால் போதும். அதனால் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, உண்மை பொருளாக இருப்பது நாதன் நாமம் நமச்சிவாயவே, சிவபெருமானின் நாமமாகிய நமச்சிவாயதான் அப்படிங்கிறாரு. அடுத்து 2வது பாடலை பார்க்கலாம். நம்புவார் அவர் நாவின் நவிற்றினால் வம்பு நான்மலர் வார்மது ஒப்பது செம்பனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. இங்கே நம்புவார் அவர் அப்படின்னா நம்புகின்றவர்கள், இந்த நாமத்தை நம்புகின்றவர்கள், அதாவது இறைவன் மீது நம்பிக்கை உடையவர்கள். நாவின் நவிற்றினால், தங்களுடைய நாவில் இதை உச்சரித்தால். இங்கே நம்புவார் அவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் சொல்லப்படுகிறது. இங்கே நம்புதல் அப்படிங்கிறது விருப்பம், பேரவா, ஆசையினால், இறைவன் மீது கொண்ட பக்தியினால் உச்சரித்தாலும், அவர்களுடைய நாவினால் உச்சரித்தால் வம்பு நான்மலர் வார்மது ஒப்பது. இங்கே வம்பு என்றால் அதனுடைய அர்த்தம் புத்தம் புதிய அப்படின்னு அர்த்தம். நான்மலர் அன்றலர்ந்த மலர், புத்தம் புதிய அன்றலர்ந்த மலர், அதாவது தேன் வழிகின்ற மலர். அதிலே வார்மது ஒப்பது அப்படின்னா பெருகுகின்ற தேன் உடைய அந்த மலரை ஒப்பது, அந்த மலரில் உள்ள தேனை ஒப்பது, அதாவது இனிமையாக இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். செம்பொனார் திலகம் உலகுக்கெல்லாம், இந்த உலகுக்கெல்லாம் செம்பொற் திலகம் போன்றது, பொன்னாலான திலகம் போன்றது. நம்பன் நாமம் நமச்சிவாயவே. இங்கே நம்பன் அப்படின்னு சொன்னால் விருப்பத்திற்குரிய இறைவன், அதனால் அவனுடைய நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது விருப்பத்திற்குரிய இறைவனுடைய திருநாமம் நமச்சிவாய அப்படின்னு சொல்கிறாரு. 3வது பாட்டுக்கு போகலாம். நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமாலை கொட அங்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். நெக்குள் ஆர்வமிக, அதாவது மனம் உள்ள மனமானது நெக்கு விட்டு, அதாவது கசிந்து, ஆர்வமிக அன்போடு பெருகி, ஆர்வம் மிக பெருகி, இறைவன் மீது அன்பு மிக பெருகி நினைந்து, அவனை நினைந்து அக்குமாலை கொடங்கையில். அக்குமாலை அப்படின்னா என்னன்னா, இங்கே ஜபமாலையை குறிக்கும். இங்கே ருத்ராட்ச, சிவனுக்குரிய ஜபமாலை ருத்ராட்சம். அந்த ருத்ராட்ச மாலையை கொடு அங்கையில், அங்கையில்னா கைகளில், அழகிய கைகளில் கொண்டு அதை எண்ணுவார் தமக்கு,
எண்ணுவார், அதை அப்படியே ஜபமாலையை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். எதனாலன்னா இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது இத்தனை முறை உச்சரிக்கணும் அப்படிங்கிறத கணக்கெல்லாம் இருக்குது. அப்படி உச்சரிக்கும் பொழுது எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம் என்பதற்காக அந்த ஜபமாலையை அவர்கள் கைகளிலே வைத்துக்கொண்டு இறைவன் மீது ஒரு மனமாக அதை உச்சரிப்பது வழக்கம். அதனால் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்பது, அவர்களை தகுதி வாய்ந்த தேவர்களாக ஆக்குவது, தக்கவானவரா தகுவிப்பது, தேவர்களாக ஆக்கும் தகுதி பெற்றது நக்கன் நாமம் நமச்சிவாயவே. நக்கனுடைய அதாவது சிவபெருமானுடைய நாமமாகிய இந்த நமச்சிவாய நாமம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நக்கன் அப்படின்னு சொன்னால் திகம்பர கோலத்தை, அதாவது ஆடையிலி அப்படின்னு அர்த்தம். திகம்பர கோலத்தை, அதாவது யோக நிலையில் இருக்கின்ற இறைவன் பற்றற்றவன் அப்படிங்கிறதை குறிப்பிடுவதற்காக குறியீடாக அவனை திகம்பரனாக சொல்கிறாங்க. அதனால் பற்றற்ற அந்த இறைவன் நமக்கு பற்றுக்களை விடுவதற்காக அவன் யோக நிலையில் காட்சி தருகிறான். அதனால் அவனுடைய நாமம் நமச்சிவாயதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா தேவர்களுக்கு இணையாக வைப்பது. அடுத்து 4வது பாட்டை பார்க்கலாம். இயமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால் நயம்பந்தோதவல்லார் தமை நன்னினால் நியமந்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். இயமன் தூதரும் அஞ்சுவர், அதாவது இந்த நாமத்தை ஓதுகின்றவர்களை கண்டு யமதூதர்களும் அச்சப்படுவார்களாம். இயமன் தூதரும் அஞ்சுவர் யாரை கண்டு? இன்சொலால் நயம்பந்து ஓத வல்லவர், அதாவது இனிய சொற்களால், நயம்பந்து அப்படின்னா அன்பு மிகுந்து சொல்ல வல்லவர்கள், இறைவன் நாமத்தை அன்போடு உச்சரிக்கிறவர்களை, ஓத வல்லவர் தமை நன்னினால், அவர்களை நெருங்குகிறவர்களை கண்டு கூட யமன் அஞ்சுவானான். அதாவது ஒரு பெரியோர் இருக்கிறாரு, அவர் இந்த நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறார் அன்பினால் அப்படின்னா அவர்களை சரணடைந்தவர்கள், அவர்கள் அருகில் இருக்கிறவர்கள், அவர்களை அடைந்தவர்களை கூட காக்குமாம் இது. அவர்களை கண்டு கூட யமன் அஞ்சுவான் அப்படின்றாரு. நியமந்தான் நினைவார்க்கு இனியான். நியமந்தான் அப்படின்னா அதை சொல்லுகின்ற முறை. என்ன சொல்லுகின்ற முறை? பெரிதாக ஒன்றுமில்லை, மனமும் உடலும் பொருந்தி அவனை நினைப்பது. மனதில் ஒன்று நினைத்து வெளியிலே வேடிக்கை பார்த்து அப்படி கொண்டு இல்லை. அதாவது மனதிலே இறைவனுடைய கழலை நினைந்து முறைப்படி சொல்லுகின்றவர்கள் அப்படின்னு பொருள். நினைவார்க்கு இனியான், அப்படிப்பட்டவர்களுக்கு அவன் மிகவும் இனிமையானவன். நெற்றி நயனன், நெற்றியிலே கண்களை உடையவன், அதனால் நெற்றி நயனன். நாமம் நமச்சிவாயவே, அவனுடைய நாமமானது நமச்சிவாய ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 5வது பாட்டை பார்க்கலாம். கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவார் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். கொல்வாரேனும் கொலை செய்யக்கூடியவர்கள் அவர்களும், குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் அவர்களுடைய குணத்திலே நன்மைகள் எதுவுமே இல்லை, அத்தனை தீமையான குணங்கள். அப்படிப்பட்டவராக இருந்தாலும் இயம்புவாராயிடின், இந்த நாமத்தை அவர்கள் சொல்லுகிறவர்களாக இருந்தால் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் அவர்கள் எல்லா தீங்கையும் விட்டு விலகி விடுவார்கள். இல்லாவிட்டால் எல்லா தீங்கும் அவர்களை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிறாரு. நல்லார் நாமம் நமச்சிவாயவே. இங்கே நல்லாராகிய சிவபெருமானுடைய நாமமானது நமச்சிவாய அப்படிங்கிறாரு. அடுத்து 6வது பாட்டை பார்க்கலாம். மந்தரமன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்திநாமம் நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். மந்தரமன பாவங்கள், மந்தரம் என்றால் மலை, மந்தரமலை, மலை போன்ற பாவங்கள் ஒருத்தன் செஞ்சிருந்தாலும் மேவிய பந்தனையவர், அதாவது பந்து எப்படி திரும்ப திரும்ப நம்ம போட்டால் திருப்பி வருமோ அதே போல் இந்த பிறவி சூழலில் பந்து போல அலைக்கழிக்கப்படுகிற இந்த பிறவி சூழலிலே உழல்கின்ற ஆன்மாக்கள் பந்தனையவர் தாமும் பகர்வரேல், அவங்களும் சொன்னாங்கன்னா, அதாவது பாவங்கள் செஞ்சால் மீண்டும் மீண்டும் பிறவி சூழலில் பந்து போல விழ வேண்டும். ஆனால் அப்படிப்பட்டவர்களும் சொன்னார் என்றால் சிந்தும் வல்வினை, அவர்களுடைய பழைய வல்வினைகள் எல்லாம், வலிய வினைகள் எல்லாம் சிந்தும் அப்படின்னா உதிர்ந்து விடும், அவர்களை விட்டு நீங்கிவிடும். செல்வமும் மல்குமால், அவர்களுக்கு செல்வமும் கிடைக்கும். இங்கே செல்வமும் மல்குமால் என்றால் பெருகும். இங்கே என்ன செல்வம்னா அருள் செல்வம், இறைவனுடைய
திருவருள் செல்வம் பெருகும், அதனால் வீடு பேறு அடைய முடியும். நந்தி நாமம் நமச்சிவாயவே. நந்தி என்பது சிவபெருமானுடைய ஒரு பெயர் நந்தி, அதனால் இவனுடைய நாமம் நமச்சிவாய அப்படின்னு சொல்கிறாரு. நந்தி என்பதற்கு ஒரு பொருள் அழிப்பது, பாவங்களை அழிப்பது, குறைப்பது அப்படிங்கிறதான் பொருள். அடுத்த பாடல் 7வது பாடலை பார்க்கலாம். நரகமேல் புக நாடினர் ஆயினும் உரைசெய் வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடுமென்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். நரகம் 7 புக, 7 நரகங்களுக்கும் செல்லும்படியாக, அதாவது நாடினர் ஆயினும் அங்கே போகணுன்ட்டு விரும்பி அவ்வளவு பாவங்கள் செய்கின்றவர்கள், அதாவது நாடினர் என்றால் அதை அடைகின்றவர்கள் அப்படிங்கிற பொருள். விரும்பி யாரும் நரகத்துக்கு போக மாட்டாங்க, ஆனால் செய்கிற பாவங்கள் அந்த நரகத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறனா அப்படிப்பட்டவர்களும் உரைசெய் வாயினராயினால் எப்பொழுதும் அந்த நமச்சிவாய நாமத்தை உரைக்கக்கூடியவர்களாக இருந்தால் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பரால். உருத்திரர் அப்படிங்கிறது இங்கே சிவகணங்கள், சிவனை சுற்றியுள்ள உருத்திர கணங்கள். அவர்களுக்கு இடையிலே விரவியே புகுவித்திடும் என்பரால் அவர்களை புகுவித்து அவர்களை மேலான வழிக்கு கொண்டு செல்லும் இந்த நாமம். வரதன் நாமம் நமச்சிவாயவே. வரதன் அப்படின்னா வரம் கொடுக்கின்றவன் அப்படின்னு பொருள். அவனுடைய நாமம் இந்த நமச்சிவாயமே ஆகும். அடுத்து 8வது பாட்டை பார்க்கலாம். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால் விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே. எப்பொழுதும் நம்ம திருஞான சம்பந்தருடைய பாடலில் 8வது பாடல் ராவணனுக்கு உரியது, அவனை பற்றி கூறுவது. அவன் மிகப்பெரிய சிவபக்தன் அப்படிங்கிறதுனால அவன் என்னதான் அவன் தவறு செய்தவனாக இருந்தாலும் கூட சிவபக்தன் என்பதால் சிவன் அவனுக்கு அருள் செய்கிறார். அதனால் அவனை பற்றி இந்த 8வது பாடலிலே திருஞான சம்பந்தர் கூறுவார். அது இவருடைய பாடலின் அமைப்பு முறை. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல், இலங்கையின் அரசனாகிய ராவணன் எடுத்த அடுக்கல்ங்கிறது கைலாய மலை. அடுக்கல் என்பது மலை. இந்த கைலாய மலையை எடுத்தான். அப்படி எடுத்தவன் மீது தலங்கொள் கால் விரல், அந்த இடத்திலேயே என்ன செய்கிறாரு, கால் விரலை சங்கரன் ஊன்றலும், சங்கரனாகிய சிவபெருமான் அவனுடைய கால் விரலை ஊன்றி அவனை அழுத்துகிறார் அந்த தலத்திலேயே. மலங்கி வாய்மொழியுடனே அவன், மலங்கி அப்படின்னா மயக்கமுற்று, வாய்மொழி செய்தவன் அவரை போற்றுகிறான். வாய்மொழி செய்தவன் அவரை போற்றி சமகானம் இசைத்தான். அதனால் அவருக்கு அவனுடைய இறைவன் அருள் கிடைத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உய்வகை அப்படின்னா அவன் பிழைக்கும் வகை. நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே. அவன் அப்படி நமசிவாய என்கிற மந்திரத்தை உச்சரித்துதான் அவன் அந்த துன்பத்திலிருந்து இறைவன் அருள் பெற்று விடுபட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. 9வது பாட்டை பார்க்கலாம். போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதந்தான் முடி நேடிய பண்பரால் யாதும் காண்பரிதாகி அலந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே. போதன் அப்படின்னா, போது அப்படின்னா தாமரை. பொதுவாக பூக்கள் அப்படின்னு சொல்லும்போது தாமரை, போதுன்னு ஒன்றுமே சொல்லாமல் சொல்லியிருந்தால் தாமரையை தான் குறிக்கும். போதன் அப்படின்னா தாமரையில் உரைகின்ற பிரம்மன். போதன கண்ணனும், அப்படி தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணன். 2 பேரும் அண்ணல் தன் பாதந்தான், அண்ணலாகிய இறைவன் அண்ணாமலையாகிய இந்த சிவபெருமானுடைய பாதந்தான் முடி நேடிய பண்பரால், பாதத்தையும் முடியையும் அவர்கள் தேடி சென்றனர். அதனால் நேடிய பண்பரால், நேடியங்கிறது தேடியங்கிறது தான் பொருள். பண்பரால் யாதும் காண்பரிதாகி, 2 பேரும் எதையுமே பார்க்க முடியாதவர்களாகி அலந்தவர் அப்படின்னா துன்பப்பட்டார்கள், பார்க்க முடியவில்லை, அதனால் மயங்கினார்கள். ஓதும் நாமம், அவர்கள் இருவருமே ஓதும் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாட்டு 10வது பாட்டு. கஞ்சி மண்டையர் கையிலுன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே. எப்பொழுதும் இந்த 10வது பாடல், நான் ஏற்கனவே சொன்னேன் 8வது பாடல் ராவணனை பற்றி, 9வது பாடல் பிரம்மனும் திருமாலும் காண முடியாத திருவடிகள் பற்றி. இங்கே 10வது பாடல் எப்பொழுது பிற சமயத்தவர்கள், அதாவது பௌத்த சமண சமயத்தவர்களை பற்றி குறித்து பாடுவார் அவர். ஏன்னா அந்த சமயத்திலே திருஞான சம்பந்தருடைய காலத்திலே இந்த சமணர்களின் ஆதிக்கம் அதிகமாக மேலோங்கி இருந்தது.
அவர்கள் பல சூதுகள் செய்தார்கள். அதனால் அவர்களிடமிருந்து இறைவன் அருளால் பல வகைகளின் ஆபத்திலிருந்து நீங்கி வந்தவர் இவர். இப்போ இந்த பாட்டை பார்க்கலாம். கஞ்சி மண்டையர் அப்படின்னா, மண்டை என்பது ஒரு மண் பாத்திரம். அந்த மண் பாத்திரத்தில் கஞ்சி உண்கின்றவர்கள். இது புத்தர்களை குறிக்கிறது. கையில் உண் கையர்கள், கைகளிலே ஏந்தி உண்ணுகிறவர்கள். கையர்கள் அப்படிங்கிறது இழிவானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வெஞ்சொல், அவர்கள் வெம்மையான சொற்களை, இறைவனை குறித்து சிவனை குறித்து வெம்மையான சொற்களை சொல்லுகிறவர்கள். வெஞ்சொல் மிண்டர் விரவிலர் என்பரால். மிண்டர் என்றால் கொடியவர்கள் அப்படின்னு பொருள். சமண சமயத்திலே நல்லவர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இவர் காலகட்டத்திலே பல கொடியவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அதனால் கொடியவர்கள் அப்படிங்கிறாரு. விரவிலர் என்பதால் அவர்களுடைய வெஞ்சொல் கொடிய சொற்களை இறைவன் பொருட்படுத்துவதில்லை, அதனால் அவர்களோட கலப்பதில்லை. விஞ்சை அண்டர்கள் வேண்ட, ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமான் விஞ்சை அண்டர்கள் வேண்ட தேவர்கள் வேண்டிக் கொள்ள அமுது செய் நஞ்சுன் கண்டன், அமுதத்தை போன்று நஞ்சை உண்டவன். அதனால் அவருடைய கழுத்திலே ஒரு கரை, அதாவது நீலவண்ண கரை இருக்கின்றது. நஞ்சுன் கண்டன், நமச்சிவாயவே, அவனுடைய நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 11வது பாடலை பார்க்கலாம். இந்த 11வது பாடல் எப்பொழுதுமே திருஞான சம்பந்தர் இந்த பாடலை, இந்த பதிகத்தை ஓதுவதனால் கிடைக்கிற பலன் அப்படின்னு உறுதியாக சொல்லுவது இது. நந்தி நாமம் நமச்சிவாயவெனும் சந்தையார் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்தேத்த வல்லாரெல்லாம் பந்தபாசம் அறுக்க வல்லார்களே. இல்லை, நந்தி நாமம் நமச்சிவாய அப்படிங்கிறது. நந்தி நாமம், ஏற்கனவே நந்தி என்பது சிவபெருமானுடைய ஒரு நாமம். பொதுவாக அவருடைய காளை மாட்டை நந்தின்னு சொல்லுவோம், ஆனால் சிவனுடைய பெயரே நந்தின்னு உண்டு. அந்த நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையார் தமிழ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தமிழ் சந்தம் நிறைந்த தமிழ், அதாவது இசைத்தமிழ், பண்ணால் பாடுகிறார்கள். எல்லா பாடல்களும் ஏதேனும் ஒரு பண்ணில், தமிழ் பண்ணில், பழந்தமிழ் பண்ணில் பாடப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த சந்தத்தோடு பாடக்கூடிய தமிழ் ஞான சம்பந்தன் சொல், இந்த திருஞான சம்பந்தனுடைய வார்த்தை. சிந்தையால் மகிழ்ந்தேத்த வல்லாரெல்லாம், மனதால் மகிழ்ந்து போற்ற வல்லவர்கள் எல்லோரும் பந்தபாசம் அறுக்க வல்லார்களே, இந்த உலகத்தின் மீது கொண்ட பற்றுக்களையும் பந்தத்தையும் அறுக்க முடிந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பதிகத்தை 11 பாடல்கள் நிறைந்த இந்த நமச்சிவாய திருப்பதிகத்தை திருஞான சம்பந்தர் இயற்றியதை நாம் பார்த்தோம், பொருளோடு பார்த்தோம். இந்த பதிகத்தை ஓத திருமணத்தடை நீங்குவதும் தீராத கடன் பிரச்சனை தீரும் என்றும் சனீஸ்வரனுடைய பாதிப்பு நீங்கும் என்றும் பெரியோர்களால் சொல்லப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.